மன்றாட்டின் ஆவியானவரே. தமிழ்நாட்டில் இந்த நாட்களில் மழையினால் ஒரு பெரிய அழிவை சென்னை பட்டணம் அதில் சுற்றி இருக்கிற மாவட்டங்கள் நம்ம தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இப்படி மாவட்டங்கள் எல்லாம் மழையினால் அதிக பாதிப்பை கண்டிருக்கிறாங்க. கர்த்தர் இதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கணும். சீக்கிரமாக அவங்க விடுவிக்கப்படும். சில காட்சிகள் எல்லாம் நம்ம மனதளவுல நினைச்சு பார்த்தா கூட நம்மளால சகிக்கவே முடியல. எல்லாம் அழிஞ்சு போயிருச்சு. அவங்க நம்பி இருந்த ஆடு மாடு எல்லாம் பெணங்களா மிதத்து வருது. ரொம்ப தூரத்துல இல்ல, ரொம்ப தூரத்துல இல்ல, நம்ம கண் பார்க்கிற, நம்ம அடிக்கடி போய் வருகிற அதே பகுதியில தான் இவ்வளவு பெரிய ஆபத்து. ஜனங்கள் மீட்கப்படும்படியா இவங்க இழந்து போனதற்கு பதிலா தேவன் ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியா எல்லாரும் கைகளை விரித்து தேவ சன்னிதானத்தில் மழையினால பாதிக்கப்பட்டிருக்கிற தூத்துக்குடி மாவட்டத்திற்காக, கன்னியாகுமரி மாவட்டத்திற்காக, திருநெல்வேலி மாவட்டத்திற்காக எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிக்க போகும். ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து போய் ஸ்தோத்தரிக்க. எங்க கால் மிதித்த எங்க மாவட்டம் ஆண்டவரே, நாங்க அடிக்கடி போய் வந்த பகுதி ஆண்டவரே, நாங்கள் அடிக்கடி ஜபத்திற்கு கடந்து போன ஆலயங்கள் ஆண்டவரே, தேவனே தேவனே, அப்பா, கழுத்தளவு தண்ணீருக்குள்ளு ஆண்டவரே, இடுப்பளவு தண்ணீருக்குள்ளு நிற்குதே. எத்தனையோ ஜனங்கள் மரித்து போனார்களே, எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து போனார்களே. இயேசுவே, ஒரு மீட்பு உண்டாகணும், நாங்க ஜெபிக்கிறோம். ஒரு மீட்பு உண்டாகணும், நாங்க ஜெபிக்கிறோம். ஒரு மீட்பு உண்டாகணும், நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, என்ன நிவாரணம் கொடுத்தால் அதை ஈடு செய்ய முடியாதையா. தேவரே, என்ன நிவாரண அரசாங்கம் கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாத இழப்புகள் அது ஆண்டவரே. உம்முடைய மேன்மையை ஆண்டவரே அந்த ஜனங்கள் உணரும்படியா கர்த்ததாவே ஒரு கிருபை பாராட்டுவீராக. கர்த்ததாவே ஒரு கிருபை பாராட்டுவீராக. வெள்ளத்தில் அமிழ்ந்திருக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரையா. ஆண்டவரே, சென்னை ஆண்டவரே ஸ்தோத்திரம். சென்னை சுற்றி இருக்கிற பகுதிகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு நன்மையை வருஷிக்கப்பட்டுவீராக. இழந்து போனவர்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, மன்னித்து தகப்பனை இழந்த, தாயை இழந்த, பிள்ளைகளை இழந்த, பெற்றோரை இழந்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எப்படி ஆறுதல் உண்டாகும் ஆண்டவரே, எப்படி ஆறுதல் உண்டாகும் என்று எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. ஆண்டவரே, சகல ஆறுதலின் தேவரே, நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொன்னவரே, இவர்களுக்கு ஆறுதல் செய்வீராக. இவர்களுக்கு ஆறுதல் செய்வீராக ஆண்டவரே. ஆறுதல் செய்வீராக, ஆறுதல் செய்வீராக ஆண்டவரே. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகையா. முகாம்ல தங்கி இருக்கிறவங்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தண்ணீர் சூழ்ந்திருக்கப்பா. ஆண்டவரே, கொசுக்கள் அதிகமா இருக்குதப்பா. போர்த்தி கொள்ள போர்வையோ ஆண்டவரே, உடுத்தி கொள்ள நல்ல வஸ்திரங்களோ ஆண்டவரே இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்க ஆண்டவரே. இந்த இரவுல ஒரு இறக்க செய்க. சீக்கிரமாய் அவர்கள் வீடு வாசல்களுக்கு திரும்ப கர்த்தர் உதவி செய்க ஆண்டவரே. அவங்க இழந்து போனதெல்லாம் இரட்டிப்பாய் அவருடைய கரங்கள்ல கிடைக்க கர்த்தர் உதவி செய்யணும் நாங்க ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீங்க அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.